ஐயாவோட வந்து கோபால்சாமி பேர், அவரோட பேர் வந்து கோபால்சாமி. இந்த அவர்கிட்ட வந்து கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. நீங்கள் வந்து இப்போ ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வந்து ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கிறீங்க. ஆமாம், வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமைக்கு ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட் எடுக்கிறீங்க. ஆமாம். இந்த ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணி பார்ப்பீங்க? ஞாயிற்றுக்கிழமை வர இந்த ஒரு சிவன் ஆலயம் போகும். சிவன் ஆலயம். ஆமாம், சரிங்க. சிவன் ஆலயம் போகும். சரி. எந்த கோயில் உத்தரவு கொடுக்குறாரோ அங்கே போயிடுவோம். சரி. எந்தெந்த ஊர் காட்சி கொடுத்து கூப்பிட்றாரோ அந்த இடத்துக்கு போயிட்டு. ஆமாம் ஐயா, இப்போ நீங்கள் இந்த கோயிலுக்கெல்லாம் போகிறீங்க, அதோட விசேஷங்கள்லாம் எப்படிங்க? அது விசேஷங்கள்லாம் கோயில் பழமையான கோயில், பாதடைஞ்சு எடுத்த பழைய கோயிலை நம்ம போய் பார்த்துட்டு ஐயாவை பார்த்து மனசாக நினச்சிட்டு ஊர் உலகம் எல்லாம் நல்லா இருக்கணும், ஆலயம் நல்லா இருக்கும், தாய் பிள்ளை குழந்தைகள் நல்லா இருக்குன்னு போகிறோம், உலகமே நல்லா இருக்குன்னு போகிறோம். அப்படிங்கிற ஒரு காட்சி வந்து நம்ம கூப்பிடாது, நம்மளுக்கு வந்துட்டோன்னு கூப்பிடாது. நம்ம போய் பாதம் பெறோம், பட்டோன்னே ஐயா உடனே நம்ம காட்சி கொடுப்பாரு. இல்லை, இப்போ இது நீங்கள் போகிறீங்க, கோயிலுக்கு போகிறீங்க, ஏன்னா வந்து ஐயா நமச்சிவாயனை வந்து நீங்கள் வந்து தரிசனம் பண்ணுறேன்னு போகிறீங்க. ஆனால் உங்களுக்கு என்ன அவங்க ஐயா என்ன ஒரு பிளான் கொடுத்துருக்காரு உங்களுக்கு? பிளான் என்ன, கடமை தான், கோயிலுக்கு போகிற கடமை தான். இல்லை, உங்களுக்கு வேறு விசேஷங்கள் எதுவும்? அதெல்லாம் இல்லை, உங்களுடைய கோயிலுக்கு வந்துட்டு போ, அவ்வளோதான். சும்மா இல்லை, உங்களோட சக்திகள் என்ன உங்களுக்கு இப்போ நீங்கள் யாருக்கு எது நல்லது நீங்கள் விபூதி எதுவும் கொடுக்குறீங்களா? நல்லபடி ஆகியிருக்கா? எல்லாரும் கொடுத்துருக்கான். மனசில் நினச்சி கொடுத்து எல்லாரும் உலகமே நல்லா இருக்குன்னு நினைக்கும் போது தொடர்ந்து கொடுக்குறோம். மனசில் சில பேருக்கு நல்ல நேரம் இருந்தால் எல்லாம் தானாக வந்து நல்லபடியாக நிறைய நல்ல செய்யும்போது கொஞ்சம் சுமைகள் குறையும். ஏன்னா இப்போ வந்து உங்கள்கிட்ட வந்து நீங்கள் விபூதி கொடுக்குறீங்க, விபூதி கொடுத்தவங்களுக்கு பெண்களுக்கு ஆண்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்குறீங்க. அவங்களுக்கு வந்து சிலப்போ ஐயாட்ட வந்து சொல்லுவாங்க, ஐயா நான் விபூதியில் வந்து எனக்கு கொடுக்குறீங்க, நல்லபடியாக இருக்குங்கன்னு சொல்லி வந்துருக்காங்க. எதுவும் சொல்லியிருக்காங்களா? சில பேருக்கு எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. ஐயாவை பார்க்கணும்னு வந்து வந்துருக்காங்க, பெண்கள் செஞ்சுருக்காங்க. இப்போ வந்து ஐயாவோட வந்து என்னென்னா வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வந்து ரெஸ்ட் அவருக்கு. ஆனால் அந்த ரெஸ்ட்டில் இருந்தாலும் ஒரு ஆன்மீகத்தில் வந்து அவர் வந்து தொடர்ந்து நமச்சிவாயன சிவாய நமச்சிவாய ஐயா வந்து நமச்சிவாயனுக்கு தொண்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இங்கேருந்து வெளியில் ஃபுல்லாக போகிறார். நாமக்கல், ரெண்டாவது ஐயா கோயிலுக்கு வெளியில் அவற்றில் போயிட்டுருக்காங்க. ஆனால் வந்து கும்பகோணம் வரைக்கும் போகிறார். கும்பகோணம் வந்து தஞ்சாவூர் வரைக்கும் ஐயா போயிட்டுருக்காருங்க. ஆனால் அற்புதமான ஒரு ஐயா அழைப்பு கொடுக்குறாங்க. அவருக்கு ஒரு அழைப்பு கொடுத்தாலும் ஐயா போயிட்டுருக்காரு. வர்றவங்களுக்கு வந்து விபூதி வந்து எல்லாத்துக்கும் விபூதி கொடுக்குறாரு. அவரோட கடமைகள் வந்து வாங்கிட்டு வந்து விபூதி கொடுக்குறாரு. சில பேர்த்துக்கு நல்லபடி ஆகிறது. இவருக்கு வந்து எது இருந்தாலும் குறைகள் இருந்தாலும் ஐயாவோட வந்து இந்த மயான ரோடு வந்து கொய்ந்தாபுரம் வந்து நீங்கள் ஐயாட்ட வாங்க, அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. ஏன்னா அவர் சின்ன ஒரு தொண்டுகள் செஞ்சுட்டு இருக்காரு, ஒரு பணியும் செஞ்சுட்டு இருக்காரு. வாங்க, அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்குங்க. அவர் ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தோன்னே நல்லா இருக்குது. சில பேர் சொல்லியிருக்காங்க, அவர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கினா நல்லா இருக்குது, விபூதி வாங்கினா நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வாங்க, ஐயாட்ட வந்து விபூதியை வாங்குங்க. உங்களுக்கு நல்லதே நடக்கும், நன்மையே நடக்கும். நன்மைக்கு நன்மையே கொடுக்குறாரு. நமச்சிவாய். ஐயா திரு கோபால்சாமி ஐயா அவங்க வந்து இங்கே மின்மையான சாலை கிழக்கு கோவிந்தாபுரத்தில் நூற்றாண்டு பள்ளி முன்பாக இவர் இந்த கடையை வச்சு இந்த வீல் அலைன்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய கோட்டம் எடுக்கிற பணியில் செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. ஐயா வந்து தற்சமயம் சித்தர் நிலைகளில் இருக்கிறத வந்து நம்ம குருநாதரை கண்டறிஞ்ச காரணத்தினால அவர்கிட்ட இருக்க சில விசேஷங்களை மக்கள்கிட்ட சேர்க்கணும்னு சொல்லி இப்போ அவங்கள்ட்ட அன்பு கொண்டு பேசுனதை நம்ம கேட்டோம். வாங்க, அடியவர்கள் பெருமை, இறைவனோட பெருமை, நல்லபடியாக வந்து வணங்குவோம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. ஓம் நம சிவாய்.